தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமறு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தந்தை தாயாவானும் சார்கதீங்காவானும் நமக்காவானும் எந்த நுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமறு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பேரன்புடைய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் என்னுடைய சிறிய தந்தையார் புலவர் நாரா முருகவேல் அவர்கள் 1973 எழுதிய ஒரு கட்டுரை, திருமுருகாற்றுப்படை பற்றிய கருத்து தொகுப்பு சுருக்கம் என்ற நிலையில் எழுதிய கட்டுரையை படிக்க இருக்கிறேன். வழக்கம் போல நான் படித்து மகிழவும் நீங்கள் கேட்டு மகிழவும் வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, திருமுருகாற்றுப்படை கருத்து தொகுப்பு சுருக்கம். முன்னுரை. தமிழில் உள்ள 96 வகைப்படும் என்பர். தமிழில் உள்ள பிரபந்தங்கள் 96 வகைப்படும் என்பர். அவற்றுள் ஆற்றுப்படை என்பது ஒரு சொல் என்னும் சொல் ஒன்று வழிப்படுத்துதல், அதாவது ஆற்றுப்படை என்னும் சொல்லுக்கு வழிப்படுத்துதல் என்று பொருள். வழிகூறுதல், அனுப்பி வைத்தல் எனப்படும். வழிகூறி அனுப்பி வைத்தல் எனப்படும். ஆறு கூட்டல் படு கூட்டல் ஐ, ஆற்றுப்படு என்கிற சிறுபான்மை வருவித்தல் எனவும் அதற்கு பொருள் உண்டு. முருகு ஆற்றுப்படுத்த உருகழு வியன்னகர் என்னும் வரி முருகனை வழிப்படுத்தின அச்சம் பொருந்திய கோயில் என பொருள்படுதல் காணலாம். ஆற்றுப்படை என்னும் நூல் வகையானது புலவராற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பாணராற்றுப்படை, விரலியாற்றுப்படை என பல வகைப்படும். ஓர் அரசன் அல்லது வள்ளலிடம் சென்று பரிசு பெற்று திரும்பி வருகிற புலவன் ஒருவன் வழியில் தன்னை ஒத்த மற்றொரு புலவனை சந்திக்கிற போது, யான் இன்ன வள்ளலிடம் சென்றேன், இன்ன இடத்தில் அவனை கண்டேன், அவனை இவ்வாறு நான் பாடினேன், அவனுடைய இயல்புகள் இத்தகையன, இத்துணை பொருள்களை அவன் எனக்கு பரிசிலாக வழங்கியிருக்கிறான், நீயும் அவ்வாறு அவனிடத்திலே சென்று பாடினால் பரிசில் பெறுவாய் என்று அவ்வள்ளலை சென்று காண்பதற்குரிய வழி முதலியவைகளை விவரங்களை சொல்லி விளக்கமாக கூறி அனுப்புவதாக பாடப்பெறுவது புலவர் ஆற்றுப்படை எனப்படும். இவ்வாறே கூத்தர், பாணர், பொருணர், விரலியர் என்பவரை தமக்குள் ஒருவர் மற்றொருவரை ஆற்றுப்படுத்தி கொள்ளுகிற முறையில்தான் பாடப்பெறுகிற நூல்கள் ஆற்றுப்படை என்ற வகையில் அவரவருடைய பெயரை வைத்து புலவரை ஆற்றுப்படுத்துவது புலவர் ஆற்றுப்படை என்றும், கூத்தரை ஆற்றுப்படுவது கூத்தராற்றுப்படை என்றும், பாணரை ஆற்றுப்படுத்துவது பாணராற்றுப்படை என்றும், பொருணரை ஆற்றுப்படுத்துவது பொருணராற்றுப்படை என்றும், விரலியரை ஆற்றுப்படுவது விரலியர் ஆற்றுப்படை என்றும் வழங்கப்படலாயிற்றன. கூத்தருள் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு பயன் எதிர் சொன்ன பக்கம் என்பது ஆற்றுப்படை நூல்களுள் தொல்காப்பிய புறத்திணையியல் கூறுகிற இலக்கணமாகும். திருமுருகாற்றுப்படை அவற்றுள்ளும் தலை சிறந்த நூலாக திருமுருகாற்றுப்படை விளங்குகிறதெல்லாம். ஆற்றுப்படை நூல்களிலேயே தலை சிறந்த ஆற்றுப்படை நூலாக விளங்குவது திருமுருகா. ஆதல் என்னும் சங்கத்தொகை நூலில் பிற எல்லா பாடல்களுக்கும் முன்னதாக முதற்கண் திருமுருகாற்றுப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. இது புலவராற்றுப்படை என பெயர் வழங்குவதற்கு உரியதே ஆயினும் பொருளின் முதன்மை சிறப்பு பற்றி முருகாற்றுப்படை எனலே தொன்று தொட்டு வழங்கி வருகிறது. நம்மை அணைய அரசனோ ஆகிய மனிதரிடத்து ஆற்றுப்படுத்தும் முறையில் பாடாமல் எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் ஆற்றுப்படுத்தல் நிலையில் இதனை முதலாக பாடி அருளியவர் ஆசிரியர் நக்கீரர்.
பெருமானின் கவிதை திறம் அவர் ஒரு புரட்சி புதுமை செயல் என போற்றி புகழ்தற்குரியதாகும். சங்கத்தமிழ் தலைமை புலவராகிய நக்கீரரின் தமிழ் புலமைக்கும் தலைசிறந்த சமய உணர்வுக்கும் இந்த நூல் ஒப்புவருவற்ற ஒரு சான்றாக இலங்குகிறது. முருகனின் அருளை பெற்ற அருளாளன் ஒருவன் அதனை பெறாத இன்னொருவனுக்கு பெரும் இயல்பு முறையும் கூறி அவனை முருகப்பெருமானிடத்தில் வழிப்படுத்துகிற முறையில் இந்நூல் பாடப்பெற்றிருக்கிறது. கவிதையும் கவிஞர்கள் கருத்து வளம் கற்பனை உள்ளமும் பொருளையும் திறம்பட வழங்க வல்லவர்கள். அவர்கள் அமைக்கும் ஒவ்வொரு சொல்லும் பொருள் நலம் சிறந்து பல குறிப்புகளை உடையதாக விளங்கும். சொற்பஞ்சமோ அச்சொற்களை கொண்டு உணர்த்தும் கருத்து பஞ்சமோ நேர்வதில்லை. எனை வைத்து என சொற்கள் இடையிடையே இடையே நின்று இறந்த அவர்களை கொண்டு வேண்டிக் கொள்ளும் கருத்துக்களோ ஒன்றினோடு ஒன்று முந்திக் கொண்டு அடுக்கடுக்காக பொங்கி எழுந்து தங்குதடையின்றி கரைபுரண்டி ஓடுவரும். அவர்கள் ஒரு பொருளை பற்றி சொல்ல நினைக்கும் போதே அதன் தொடர்புடைய எத்தனையோ பல வகையான சார்புக்குரிய கருத்துக்கள் அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ் என்று ஆங்கிலம் சொல்வது போல எத்தனையோ பல வகையான சார்பு கருத்துக்கள் ஏராளமாக இனிது எளிவந்து முன்னிற்கும். இத்தகைய இயல்புகளை நல்லிசை புலவர்கள் அனைவருக்குமே உரிய தனிப்பெரும் சிறப்பியல்பாகும். ஆதலின் அவ்வியல்பை ஆசிரியர் நக்கீரரின் திருமுருகாற்றுப்படையில் மிகுதியாக நாம் காண்கிறோம். சார்பு கருத்துக்கள் அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ். இத்தகைய பகுதிகளை பொதுவாக கருதுவோர்க்கு நக்கீரர் தாம் எடுத்துக்கொண்ட முதன்மை பொருளை விடுத்து வேறொரு அயன்மை பொருளை வேற்றென தொடுத்திருப்பது போல தோன்றக்கூடும். எடுத்துக்கொண்ட முதன்மை பொருளை விட்டுவிட்டு வேறு ஒரு பொருளை எடுத்துக்கொண்டது போல தோன்றும். ஆயினும் அவைகள் ஒரு வகையில் நக்கீரரின் கற்பனை கருத்துக்கு வளனையும் எதனையும் கூர்ந்து நோக்கும் அவர்தம் நுண் அறிவினையும் தாம் கூர்ந்து நோக்கி ஆராய்ந்து உணர்ந்ததனை உள்ளவாறே குறைவில்லாமல் நிரல்பட எடுத்து தமக்கே உரிய முறையில் பாடி விளக்கவல்ல அரும்பெரும் திறனையும் பிறவற்றையும் அறிவிப்பனவாகும் எனலாம். இங்கனம் பாடிச் செல்லுதல் ஒரு வகை கவிதை கலைத்திறனாகும். அரியணை வெற்றிருக்கும் அரசனை சுற்றி அவன் தன் அமைச்சர் முதலியோர் பல்வகை அரசியல் சுற்றத்தினர் அமர்ந்திருப்பது போல ஒரு கவிதையின் கண் ஒரு அரியணையில் வீற்றிருக்கும் அரசனை சுற்றி அவருடைய அமைச்சர்கள், அவருடைய உறவினர்கள், அரசியல் சார்ந்திருக்கிற சுற்றத்தினர் அமர்ந்திருப்பது போல ஒரு கவிதையின் கண் உருக்கொண்ட முதல் பொருளானது ஏனை பல சார்பு பொருள்களையும் தன்னை சூழ்ந்து சிறப்பித்து நிற்கும் வகையில் விளங்கும். வான் மீன்கள் பல சூழ இருந்தால் அல்லாமல் பான்மதி விளக்கம் பெற்று சிறவாமை போல சார்பு பொருள்கள் ஏதுமின்றி ஒரு கவிதையின் முதற்பொருள் சிறப்புறுதல் இயலாது. அதனால்தான் ஆசிரியர் நக்கீரர் தாம் கூற முற்படும் ஒரு கருத்தோடு அதற்கு தொடர்புடைய வேறு பல கருத்துக்களையும் சேர்த்து ஏய்த்து பாடியருள்கின்றார். ஜான் மில்டன் என்கிற மேலை நாட்டு பெருங்கவிஞர்களிடத்தில் இந்த இயல்பை நாம் காண முடிகிறது. இம்முறையில் திருமுருகாற்றுப்படையில் பற்பல சுவையான பகுதிகள் இணைந்து ஏய்ந்து வருகின்றன. அதன் பொருள் திறனை இங்கு இயன்றவரை நாம் சுருக்கி தொகுத்து காண்போம். 1. திருப்பரங்குன்றம் உலகத்திலுள்ள உயிர் தொகுதிகள் அனைத்தும் மகிழும்படி எழுந்து மேருமலையை வலமாக சுற்றி வருபவன் சூரியன். அவனை பல சமயத்தவர்களும் புகழ்ந்து போற்றுகின்றார்கள். உதய சூரியனின் தோற்றம் எவருடைய உள்ளத்தையும் கவர்ந்து தெய்வீக உணர்ச்சியை தோற்றுவிக்கும். அத்தகைய சூரியன் கடலின் கண் உதயம் செய்தார் போல விளங்குபவன் முருகப்பெருமான். நீல நிறம் வாய்ந்தது கடல். அதுபோல முருகன் ஏறி வருகிற மயில் நீல நிறம் உடையதாக திகழ்கிறது. சூரியன் சிவந்த நிறம் செம்மை நிறம் உடையவனாக இருக்கிறான். அதுபோல முருகனும் செந்நிறம் உடையவனாக திகழ்கிறான். சூரியன் உலகின் பொறையில், அதுபோல முருகப்பெருமான் தன்னை வழிபடும் அடியவர்களின் இருளை போக்கி அருள்கிறான்.
சூரியனுடைய கதிர்கள் ஒளியை தந்து உயிர்களுக்கு நலம் செய்கின்றன. அதுபோல முருகப்பெருமானின் திருவருள் உயிர்களுக்கு நலம் பல விளைவித்து பாதுகாத்து அருள் செய்கின்றன. சூரியனை பல சமயத்தவர்களும் போற்றுதல் போல முருகப்பெருமானையும் பல சமயத்தவரும் விரும்பி போற்றுகிறார்கள். இவ்வகையில் முருகன் உலகுக்கு ஒரு பெரும் ஞான சூரியனாக எங்கும் என்றும் நீக்கமின்றி பரவி சுடர்விடும் ஒப்பற்ற ஒளி வடிவமாக திகழ்கிறான். அவனுடைய திருவடிகள் அழகும் வலிமையும் உடையவை. தம்மை வந்து புகழ் அடையவர்களின் தீவினையையும் அறியாமையும் போக்கிக் காத்தருள்பவை. அவனுடைய திருக்கைகள் இடியைப் போல பகைவர்களை அழிக்க வல்லன. அவன் குற்றமற்ற நற்கற்பினையும் ஒளிபொருந்திய நெற்றியினையும் உடைய தெய்வ யானையின் கணவன். வெண்கடம்பு மரத்தின் பூவால் தேர்ச்சக்கரம் போல தொடுக்கப்பட்ட குளிர்ந்த இண்டை மலர் மாலைகள், உருண்டையான மலர் மாலைகள் அவனுடைய மார்பில் அசைந்து கொண்டே இருக்கும். சுரமகளிர் பெரிய மூங்கில்கள் ஓங்கி வளரும் வானளாவிய மலையில் ஒரு சோலை உள்ளது. பெரிய மூங்கில்கள் ஓங்கி வளரும் வானளாவிய மலையில் ஒரு சோலை உள்ளது. அங்கே நம் தெய்வத்தன்மையால் அச்சத்தை விளைவிக்கின்ற வானுலகப் பெண்கள் பலரும் கூடுவர். அழகு விளங்கும் மலை இடமெல்லாம் எதிரொலி எழும்பும்படியாக ஆடுவர், பாடுவர், பாடியும் ஆடுவர். அவர்கள் கிண்கிணி சூழ்ந்த ஒளிபொருந்திய சிவந்த சிறிய பாதங்களையும் திரண்ட கால்களையும் வளைந்து ஒடுங்கிய இடையையும் உடையவர்களாக இருப்பர். அவர்களின் தோள்கள் மூங்கிலை போன்று விளங்கும். அவர்களின் மெல்லிய பூந்துகில், அதாவது ஆடை, இந்திரகோப பூச்சியின் நிறத்தை போல இயல்பாகவே சிவந்து விளங்கும். அது செயற்கையாக சாயம் தோய்க்கப் பெறாமல் இயற்கையாகவே செந்நிறம் வாய்ந்ததாக இருக்கும். பல மணிகள் கோத்ததும் 7 வடங்கள் கொண்டதாகவும் ஆகிய மேகலையை அவர்கள் அறையில் அணிந்திருப்பார்கள். அவர்களின் அழகு இயற்கையாகவே அமைந்ததாகும். எவருடைய கையினாலும் ஒப்பனையினாலும் செயற்கையாக செய்யப்பட்டது அன்று அது. அவர்களால் அணியப்பெற்ற ஒளிமிகுந்த அணிகலன்கள் சாம்புநாதம் என்கிற பொன்னால், பொன்னுக்கு பல வகைகள் உண்டு, அதில் ஒன்று சாம்புநாதம். இந்த சாம்புநாதம் என்கிற பொன்னால் இயன்ற செய்யப்பட்டவை. அவர்களின் மேனி குற்றமற்றது. அதன் மினுமினுப்பும் ஒளியும் நெடுந்தூரத்தை கடந்து செல்லும் தன்மையுடையன. இச்சுரமகளிர்களுக்கு துணை செய்யும் தோழி பெண்கள் சிலருள் அவர்கள் கோதி வகிர்ந்து கடை குழன்று, கோதி வகிர்ந்து நல்ல தலையை கோதி நல்ல வகிடு எடுத்து அந்த நுனி நூல் முடியினுடைய கூந்தலுடைய நுனி பகுதி அப்படி சுழன்று இருக்கும். நுனி சுழன்று கடை குழன்று பளபளப்பு மிக்க மகளிரின் கூந்தலில் வெற்றி பூக்களை விடுபூகாக தூவுகின்றனர். அதற்கு நடுவே குவளைப்பூவின் இதழ்களை கிள்ளியிட்டு முடிக்கின்றார்கள். சீதேவி என்னும் தெய்வ உத்தியை சங்கு வடிவமாக அணிகலன்களையும் தலையில் வைத்தற்குரிய இடத்தை வைக்கின்றனர். நெற்றியிலே மனம் கமழும் திலகம் தீட்டுகின்றனர். அதன்கண் வந்து தங்கும்படி சுறாமீனின் திறந்த வாயை போன்ற அணிகலன்களை வைக்கிறார்கள். நன்றாக முடித்த கொண்டையில் செண்பகப்பூவை செருகுகின்றார்கள். அதன் மேலே மருதமலர் கொத்துக்களை இடுகின்றனர். அதற்கு மேலே செந்நிற அரும்புகளை சேர்த்து கட்டிய மாலையை வளைவாக சூட்டுகின்றார்கள். அசோகத் தளிர்களை திருத்தி காதுகளில் தரிக்கின்றார்கள். வடிந்து அழகு அசைந்து விளங்கும். சந்தன குழம்பை நிறைய பூசி அதன் மீது வேங்கை மலரின் மகரந்தத்தை அப்புவர். விளாமரத்தின் சிறிய தளிரை கிள்ளி ஒருவர் மேல் இன்னொருவர் தெரித்து அதற்கு அழகுற விளையாடுவர். முருகனின் கோழிக்கொடி ஓங்கி நிலை பெறுக என்று வாழ்த்து கூறுவர். இத்தகைய மகளிர் விளையாட்டும் சோலைகளில் பூக்களாலான மாலை முருகப்பெருமானுடைய திருமுடியில் இருக்கும். அவன் தன்னுடைய திருமுடியில் காந்தள் பூக்களால் ஆகிய பெரிய குளிர்ந்த மாலைகளை அணிந்து கொண்டிருப்பான். வண்டுகள் மொய்க்கப்பெறாத சிறப்புடையவதாயிருக்கும். அடுத்து பேய் மகள்.
முருகனின் வேற்படை கடலின் உள்ளே பாய்ந்து சென்று நின்ற சூரபதுமனை தடிந்தது. மேலும் போரின் முனைந்து சென்று அவனது துணைவர்களாகிய அவுணர்களையெல்லாம் தோல்வியுறச் செய்து அழித்து ஒழித்தது. அங்கனம் போர் நிகழ்ந்த கால பல ஒன்று கூடி பிணங்களை தின்று கழித்து கூத்தாடின. அப்பெண் பேய்கள் காய்ந்த தலைமையரை உடையனவாய், வரிசையற்று பிறழ்ந்த பற்களை உடையனவாய், அவைகளின் வாய் பெரிதாகி திறந்திருக்கிறது. அவற்றின் விழிகள் சுழன்று கொண்டு ஊன் வடிந்த கொடும் பார்வை வாய்த்திருக்கும். அவற்றின் காதுகள் நீண்டு மார்பு வரையில் தொங்கிக் கொண்டிருக்கும். அக்காதுகளில் பிதுங்கிய கண்களை உடைய ஆந்தையும் நச்சுத்தன்மை மிக்க பாம்புகளும் தொங்கிக் கொண்டு கிடக்கும். இரத்தம் படிந்து வளைந்து கூர்மையான நகங்களை உடைய விரல்களினால் இறந்துபட்ட அவுணர்களின் பிணத்தலைகளில் உள்ள கண்களை பின்னர் தம் கைகளில் ஏந்தி அவற்றின் நிணத்தை தின்னும். இங்கனம் தின்ற மகிழ்வால் அச்சமும் அருவருப்பும் தோன்றும்படியாக தம்முடைய தோள்கள் அசைத்துக் கொண்டு வெறிமிகுத்து இழிந்த பேய்க்கூத்தை ஆடி அவைகள் இன்புறு. பிணம் தின்னும் பேய்கள் மகிழ்ந்து துணங்கை என்கிற கூத்து ஆடும்படி முருகன் சூரபதுமனை போர்க்களத்தில் வென்றான். முருகனுடைய வேல் உலகிற்கு பழமையாக உள்ள கடலும் நிலைகுலையும்படி அதன் உள்ளே புகுந்து இருந்த சூரபதுமனை பிளந்தது. அதனால் குதிரை தலையும் மனித உடலும் ஆகிய இரண்டு பெரிய வடிவங்கள் ஒன்றாக அமைந்து அச்சூரபதுவனுடைய உடல் அறுபட்டு வேறு வேறு துண்டங்களாய் தொங்கும் பூங்கொத்துக்களை உடைய மாமரம் சூரபதுமன் வடிவெடுத்தது. அந்த பூங்கொத்துக்களை உடைய மாமரமாக சூரபதுமன் வடிவெடுத்தான். அப்போது முருகன் அவர்களில் மிக்க வலிமை அழியும்படியாக அவர்களுக்கு அச்சம் தோன்றும்படி போரிட்டு மாமரமாக நின்ற சூரபதுமனை தடிந்தான். கூடலும் குன்றமும். மதுரைக்கு கூடல் என்று ஒரு பெயர் உண்டு. அக்கூடல் மாநகரம் மதில் சூழப் பெற்றது. அம்மதில்களை சேணுயர்ந்து விளங்கும் நெடுங்கொடிகள் அணி செய்கின்றன. அவைகள் போரில் பெற்ற வெற்றிக்கு அறிகுறியாகவும் போரை பெற விரும்புவதற்கு அறிகுறியாகவும் எடுக்கப்பெற்றவை. அந்நகரின் மதில் வாயில்களில் போருக்கு வரும் பகைவர்களை ஏளனம் செய்கிற முறையில் பெண்கள் போல கோலம் செய்து பெண்களின் நிலையில் அவர்கள் விளையாடும் பொருட்டு நூலும் பொம்மைகளும் தொங்கவிட்டு வைக்கப்பட்டிருக்கும். எதிர்த்து போர் செய்வதற்கு துணி உடைய பகைவர்கள் எவரும் கிடைக்காமையினால் போரில்லாத மதில் கூடல் மாநகர் என்றும், மேலும் அந்நகரின் களவு பொய் ஏமாற்றம் முதலிய ஒருபோதும் நிகழாது. அங்கு செல்வப் பெருக்கமும் பணப்புழக்கமும் மிகுதிப்பட்டு சிறந்து விளங்குகின்றன. அதனால் திருமகளே அங்கு அரசு வீற்றிருப்பது போன்ற சிறப்பை உடையன அக்கடை தெருக்கள். பல வளங்கள் கூடியிருத்தலாலும் சங்கப்புலவர்கள் கூடி தமிழை ஆராய்ந்ததனாலும் அந்நகருக்கு கூடல் என்ற பெயர் அமைந்தது. அந்நகரின் தெருக்கள் மிக நீண்டனவாயிருக்கும். அவற்றில் பெரிய பெரிய மாட மாளிகைகள் நிறைந்திருக்கும். இத்தகைய கூடல் மாநகரின் மேற்கு திசையில் அமைந்திருக்கிற சேறு நிறைந்த வயல்கள் உள்ளன. அங்கே தாமரை, நெய்தல் முதலிய மலர்கள் அழகுற பூத்து குலுங்குகின்றன. வண்டின் கூட்டங்கள் தாளெல்லாம் தாமரை மலரின் தேனை உண்டு. வண்டின் கூட்டங்கள் நாளெல்லாம் தாமரை மலரில் உள்ள தேனை உண்டு கழித்து மயங்குகின்றன. அதனால் மாலை காலத்தில் சூரியன் மறையுங்கால் தாமரை மலர்கள் குவியத் தொடங்குவதனை அறியாமல் அவற்றிலேயே மயங்கி விழுந்து கிடக்கும் வண்டுகள் இரவெல்லாம் அம்மலர்களிலேயே உறங்க நேருகின்றது. மறுநாள் வைகாலத்தில் தாமரை மலர்கள் மீண்டும் மலரத் தொடங்குகிற போது அவ்வண்டுகள் அப்படி வெளியில வருகிறது. வெளிவந்து அவ் அறைகளில்
அருகே உள்ள நெய்தல் பூக்களிலும் சுனை பூக்களிலும் சென்று ஊதி இன்புறுகின்றன. இத்தகைய வளப்பம் சிறந்தது கொண்டது திருப்பரங்குன்றம். இத்தகைய சிறப்புமிக்க திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் பெரிதும் விருப்பம் கொண்டு எழுந்தருளி விளங்கி வருகிறான். எழுந்தருளி விளங்கி வருகிறான். அடுத்து திருச்சீரலைவாய். முருகன் திருச்சீரலைவாய் என்னும் திருச்செந்தூரில் களிற்று ஊர்தி, யானை வாகனம், கஜவாகனர் என்பார்கள். களிற்று ஊர்தி பெருமான் என்னும் நிலையில் பிணிமுகம் என்னும் யானையை ஊர்தியாக கொண்டு ஓரோ வழி விளங்குகிறான். அவ் யானையின் நெற்றியானது வரிகளை உடையதாய் அங்குசத்தால் குத்தப்பெற்று ஆழ்ந்த வடுக்களை உடையதாக இருக்கிறது. வாடாத பொன்னரி மாலையும் ஓடை என்னும் நெற்றிப்பட்டமும் அதன் மத்தகத்தில் அசைந்து கொண்டிருக்கின்றன. அதன் இரு பக்கங்களிலும் மாறி மாறி அதனுடைய இரு பக்கங்களிலும் மாறி மாறி ஒலிக்கும் மணிகள் அது காற்று எழுந்தால் போன்று வேகமான நடையை உடையது. எதிர்க்க முடியாத கூற்றுவனை போன்று ஆற்றல் உடையது. முருகன் பிணிமுகம் என்னும் அந்த யானையின் மத்தகத்தில் பொன்னரி மாலையும் பட்டமும் கிடந்து அசையும்படி ஏறி இருப்பன். தாமம், முகுடம், பதுமம், கிம்புரி, கோடகம் என்னும் 5 வகை உறுப்புகளையும் தாமம், முகுடம், பதுமம், கிம்புரி, கோடகம் என்னும் 5 வகை உறுப்புகளையும் நிரம்பிய வேலைப்பாட்டினையும் அவனது திருமுடியில் வெவ்வேறு நிறங்களை உடைய அழகிய மணிகள் மின்னலைப் போல ஒளிவிட்டு அழகுபடுத்தும். அவனது முகம் நிறை வெண்மதியை போன்றது. அவனது காதுகளில் ஒளிவிட்டு அசைந்து விளங்கும் பொற்குண்டலங்கள் நிறைவெண் மதியை சூழ்ந்து அதன் அருகில் விளங்கும் விண்மீன்களைப் போன்று விளங்குகின்றன. 6 முகங்கள் வருத்தங்களை பொருட்படுத்தாத கொள்கையுடன் தமது தவ ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்ற சிறந்த ஞானிகளின் உள்ளத்தில் பொருந்தி முருகனது ஒளிமிக்க அழகிய திருமுகங்கள் தோன்றும். அம்முகங்கள் ஒன்றும் இருள் மிக்க இப்பெரிய உலகமானது குற்றமின்றி விளங்கும்படியாக பல ஒளிர்கதிர்களை தோற்றுவிக்கின்றன. ஒரு முகம் அவர் நண்பர்கள் துதிக்க அவர்களுக்கு இணங்கி இனிதாக தோன்றி அவர்கள்பால் உள்ள காதலால் மகிழ்ந்து அன்போடு வரம் கொடுக்கிறது. இன்னொரு முகம் மந்திரங்களை உடைய வேத விதிகளினின்று வழுவாத அந்தணர்களின் வேள்விக்கு இடையூறு நேராதபடி திருக்கண் நோக்கம் செலுத்துகிறது. அடுத்த முகம் மக்களின் அறிவினுள் அகப்படாது எஞ்சி நின்ற பொருள்களையெல்லாம் உலகம் இன்புறும்படியாக உணர்த்தி கலை நிரம்பிய முழுவெண் திங்களை போல எல்லாம் ஒளிபரச் செய்து கொண்டிருக்கிறது. அடுத்த முகம் பகைவர்களை ஒழித்து அவர்கள் பிறர் மேல் செய்யும் போரை கெடுத்து நீங்காத கோபம் கொண்ட நெஞ்சத்தோடு போர்க்களத்தை விரும்புகிறது. இன்னொரு முகம் கொடி போன்ற எடையுடையவளும் குறவர்களின் அழகிய இளம்பெண்ணுமாக உள்ள வள்ளியம்மையோடு மகிழ்ச்சியுற்று இருத்தலை விரும்பி இருக்கிறது. இங்கனம் முருகப்பெருமானுடைய 6 திருமுகங்களும் அவற்றிற்குரிய தொழில்களை முறைபடச் செய்வது கொண்டு வருகின்றன. அடுத்து 12 கரங்கள். முருகனின் அழகிய பெரிய மார்பில் தாழ்ந்து கிடக்கும். அந்த உடம்புல மார்பு மேல மாலைகள் தாழ்ந்து கிடக்கும். உத்தம இயல்பிற்கு உரிய அடையாளங்களாகிய வரிகள் அம்மார்பில் தோள்கள் வரையில் படர்ந்து நீண்டிருக்கும். அத்தோள்கள் மிக்க வலிமை உடையவாய் ஒளி பொருந்திய புகழ் நிறந்த வளைந்தும் நிமிர்ந்தும் இருக்கும். அவனுடைய கை உயிர்களை சூரிய வெப்பத்தினின்று காப்பதற்காக வானத்திற்கு செல்லுகின்ற தெய்வ முனிவர்களுக்கு இருக்கும். ஒரு கை இடுப்பிலே வைத்தது, ஒரு கை அழகிய ஆடை அணிந்த தொடையின் மேலே இருத்தி வைப்பது, ஒரு கை அங்குசத்தை பிடித்து செல்லுவது, ஒரு கை வேலையை சுழற்றி கொண்டிருப்பது, ஒரு கை மார்பிலே தங்கி விளங்குவது, ஒரு கை மாலையோடு அழகுறத் தோன்றுவது,
ஒரு கை கொடியோடு மேலே சுழன்று கொண்டிருப்பது, ஒரு கை இனிய ஓசையுடன் ஒலிக்கின்ற செய்வது, ஒரு கை மேகத்தினின்று மழைத்துளியை பொழியச் செய்வது, ஒரு கை தெய்வ உலகப் பெண்களுக்கு மணமாலை சூட்டுவது. இவ்வாறு முருகனின் 12 கைகளும் 12 திருக்கரங்களும் தத்தமக்கு உரிய முறையில் தொழில் செய்து கொண்டிருக்கின்றன. வானம் துந்துபி ஒலிக்கவும், ஊது கொம்புகள் இசைக்கவும், வெண்சங்குகள் முழங்கவும், இடியேறு போன்ற முரசுகள் அதிரவும், மயிலானது வெற்றி கொடியின் மீது இருந்து அகவவும், வான் வழியாக விரைவாகச் செலுதலை மேற்கொண்டு முருகன் திருச்செந்தூரிலே வந்து தங்குகிறான். அடுத்தது திரு ஆவினன்குடி. முருகப்பெருமான் சூரபதுமனை வென்று தேவர்களை சிறைவிடுத்து இந்திரன் மகள் ஆகிய தெய்வயானை அம்மையாரை மணந்த பொழுது தம் கையிலுள்ள வேற்படையை நோக்கி தாம் தந்தது இவ்வேல் என்று கூறினார். அப்போது அண்மையிலிருந்த பிரமதேவன் இவ்வேலுக்கு இத்தகைய சிறப்பினை யானே அளித்தேன் என்று சொன்னான். அது கேட்ட முருகப்பெருமான், நம் கை வேலுக்கு ஆற்றல் அளிப்பவன் நீயோ என சினந்து, இங்கனம் செருக்குற்று கூறிய நீ மண்ணுலக பிறந்து மாழ்குக என்று இங்கனம் பிரமதேவன் சாபமிடப்பெற்றதன் விளைவாக படைப்பு முதலிய தொழில்கள் நிகழாது போனதால் ஏற்பட்ட தங்கள் குறை தீரும் பொருட்டு திருமால், சிவபெருமான் முதலியோர், ஆதித்தர் 12 உருத்திரர் 11 மருத்துவர் 2 ஆகிய 33 கோடி தேவர்களும், தேவர் அசுர முனிவர்கள், கிண்ணரர், இயக்கர், ராக்கதர், சாரணர், நாகர், பூதர், வேதாளர், தாரகணர், வானரர், போகபூமியோர் என்னும் 14 வகை தேவர்களும் தேவகணங்களோடும் வான்வழியாக முருகனை காண வந்தார்கள். முருகப்பெருமானை காண வந்தார்கள். அவர்கள் தாமே முதலில் சென்று முருகனை காண அஞ்சி முருகனின் அருளுக்குரிய சிறந்த முனிவர்களை முன்னே செல்லச் செய்தனர். அம்முனிவர்கள் மர உரிகளை தைத்து உடையாக அணிந்திருந்தவர்கள். வலம்புரி சங்குகள் போல அழகாய் முடிக்கப்பட்ட வெண்மையான நரைத்த முடியை கொண்டவர்களாக விளங்கினார்கள். மாசற்ற ஒளிமிகுந்த மேனியை உடையவர்கள், மாந்தோலை போர்த்திருப்பவர்கள், தசையில்லாத மார்பினையும் எலும்புகள் மேலெழுந்து தோன்றுகின்ற உடம்பையும் உடையவர்கள், விரதமிருந்து பல நாட்களுக்கு ஒருமுறை உணவு கொள்ளும் இயல்புடையவர்கள், பகையும் கோபமும் நீங்கிய மனத்தினராய் உள்ளவர்கள், எல்லாவற்றையும் கற்றவரும் அளந்து அறிய முடியாத பேரறிவை உடையவர்கள், கற்றவர்களுக்கெல்லாம் எல்லையாய் இருக்கும் தலைமைப்பாடு வாய்ந்தவர்கள், காமத்தையும் கடும் செனத்தையும் நீக்கிய தவம் மிக்கவர்கள், எவரையும் எதனையும் வெறுக்காத அருளாளர்கள். இம்முனிவர்களை அடுத்து அன்பு நிறைந்த நெஞ்சையும் மென்மொழியையும் உடைய கந்தர்வர்கள் இனிய யாழை இசைத்து சென்றார்கள். அவர்களைத் தொடர்ந்து நோயற்ற யாக்கையும் மாந்தளிர் நிறமும் பொன்போன்ற திதலையும் உடையவராய் 14 கோவையாகிய மேகலை அணிந்த கந்தர்வ பெண்கள் சென்றார்கள். இங்கனம் சிறந்த முனிவர்கள், கந்தர்வர்கள், கந்தர்வ மகளிர் முன்னே செல்ல அவர்களின் பின்னே கருடக்கொடியை உடைய திருமாலும், முப்புறத்தை எரித்த உருத்திரனும், ஐராவதம் என்னும் வெள்ளையானையாகிய ஊர்தியுடன் 1000 கண்களை உடைய இந்திரனும் நிலவுலகிற்கு வந்து தம்மை காணும்படி முருகப்பெருமான் குற்றமற்ற அருட்கற்பினை உடைய தெய்வயானை அம்மையாரோடு திருவாவினன்குடி என்கிற தலத்தில் வந்து சில காலம் தங்கி இருத்தலும் உரியவன். அப்படிப்பட்ட அந்த இடத்துல சில காலம் தங்கி இருக்கிறான் முருகன். அடுத்து திரு ஏரகம் என்னும் தலத்தில் எழுந்தருளி இருப்பதற்கு உரியவன் முருகப்பெருமான். திருவேரகத்தில் முருகனை இருபிறப்பாளராகிய அந்தணர்கள் உரிய காலத்தை தேர்வு செய்து துதிப்பார்கள். அவர்கள் தாய் வழியும் தந்தை வழியுமாகிய மரபு 2ம் நன்கு மதிக்கப்பட்ட பழம்பெரும் குடிகள் பலவற்றில் தோன்றியவர்கள். ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் என்னும் தமக்குரிய 6 தொழில்களிலும் முறை பிறழாது ஒழுகுபவர்கள். 48 ஆண்டுகள்
பிரம்மச்சரிய நெறியிலே கழித்தவர்கள், அறத்தை வளர்க்கும் கொள்கை உடையவர்கள், வீட்டுத்தீ காட்டுத்தீ ஞானத்தீ என்னும் முத்தி செல்வத்தை வளர்ப்பவர்கள், 9 இழைகளை கொண்ட முப்புரியை பூணூலாக உடையவர்கள். இவர்கள் ஈரமான ஆடையை உடம்பிலே கிடந்து உலரும்படியாக உடுத்தி, கைகளை உச்சிமேல் குவித்து, முருகப்பெருமானின் 6 எழுத்தாகிய மந்திரத்தை வாய்க்குள்ளேயே உச்சரித்து, மனம் பொருந்திய நல்ல மலர்களை தூவி முருகப்பெருமானை புகழ்ந்து வழிபாடு செய்பவர்கள். அந்தணர்களின் வழிபாட்டுக்கு மிகவும் மகிழ்ந்து முருகன் திருவேரகத்தில் தங்கியிருக்கிறான். அடுத்து 5வது குன்றுதோர் ஆடல். முருகன் குறிஞ்சி நிலமாகிய குன்றுகள் தோறும் வேலனாக நின்று ஆடுதலையும் தனக்குரிய நிலைபெற்ற குணமாக கொண்டவன். குன்றுகளில் வேடுவர்கள் வில்லை ஏந்தி மார்பில் மணமுள்ள சந்தனத்தை பூசிக்கொண்டு மூங்கிலே விளைந்த கள்ளின் தெளிவை தங்கள் சுற்றத்தாருடன் கூடி உண்டு மகிழ்ந்து தொண்டகம் என்னும் பறையை கொட்டிக்கொண்டு குரவை கூத்தாடுவார்கள். இவ்வேடர்களின் பெண்டிர்கள் சுனையில் பூத்த மலர்களை கண்ணியாக தொடுத்து தலையிலே அணிந்திருப்பர். அவர்களின் கூந்தல் கொண்டையை சேர்த்து கட்டப்பட்டிருக்கும். மராமரத்தின் வெண்பூ கொத்துக்களையும் கஞ்சங்குள்ளையும் இடையிடையே சேர்த்து கட்டிய தழை ஆடையை அவர்கள் தம்முடைய இடையிலே உடுத்தியிருப்பார்கள். பல வகை மணிவடங்களையும் அணிந்திருப்பார்கள். இப்பெண்கள் குரவை கூத்தில் கலந்து கொண்டு குரவை கூத்து ஆடுவார்கள். வேடர்கள் ஆடும் குரவை கூத்தில் படிமத்தான் எனவும் தேவராளன் எனவும் கூறப்பெறும் வேலனும் கலந்து கொண்டு ஆடுகிறான். கோயில் பூசை செய்து கொண்டு தெய்வ ஆவேசம் பெற்று ஆடி குறி முதலியென சொல்லி வருதல் இவ்வேலவனின் செயலாகும். வேலை கையில் பிடித்து கொண்டு ஆடுவதனால் கோயில் பூசகனாகிய இவனுக்கு வேலன் என பெயர் உண்டாயிற்று. மலைநாட்டில் வேலன் என்ற பெயரோடு இன்றும் கோயில் பூசகன் வழங்கப்படுகிறான். குரவை கூத்தாடும் வேலன் பச்சிலை கொடியில் சாதிக்காயை இடையிடையே சேர்த்து கட்டி தக்கோலக்காயை கலந்து காட்டு மல்லிகையோடு வெண்தாளியை கட்டின கண்ணியை அணிந்திருப்பான். சிவந்த மேனியனாய் செவ்வாடை தரித்திருப்பான். அவன் தன்னுடைய காதுகளில் அசோகத்தளிரை செருகியிருப்பான். காலில் கச்சை கட்டி கடலடிந்திருப்பான். வெட்சி மாலை சூடியிருப்பான். சுழலையும் கொம்பையும் ஊதி சிறிய இசைகளை உண்டாக்குவான். ஆட்டுக்கடாயும் மயிலும் அவனுக்கு அருகில் இருக்கும். அவன் கோழிக்கொடியை ஏந்திருப்பான். உயரமான வடிவத்தை உடைய அவன் தோளில் கடகத்தை அணிந்து நிலத்தில் புரளும்படி ஆடை உடுத்தியிருப்பான். நரம்பு ஒலித்தது போன்ற இனிய குரலிலே பாடும் பெண்களுடன் மாண்பிணைகள் போன்ற இளம் மகளிரை முழவு போன்ற தன் தோள்களிலும் தழுவி ஆடுவான். இங்கனம் வேடர்களுக்கும் வேட்டுவ மகளிருக்கும் வேலவனும் குரவை கூத்தாடி மகிழும் குன்றுகள் தோறும் முருகன் தானும் ஆடல் நிகழ்த்தி நிலை பெற்று விளங்குகிறான். 6 பழமுதிர் சோலை. முருகன் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பான். அவன் இல்லாத இடம் எதுவும் இல்லை. உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற வேறுபாடு ஏதுமில்லை. அன்பினால் தன்னை வழிபடும் அடியவர்கள் அனைவருக்கும் ஏற்ற பெற்றி அவன் அருள் புரிந்து உதவுகிறான். சிறிய தினை அரிசியை பூக்களோடு கலந்து பிறப்பரிசியாக வைத்து ஆட்டை அறுத்து கோழிக்கொடியை நிறுத்தி மலைநிலத்து ஊர்கள் தோறும் எளிய மக்கள் இயற்றும் சிறப்புடைய திருவிழாக்களிலும் அவன் எழுந்தருளி இருக்கிறான். அன்பர்கள் தன்னை துதிப்பதனால் அவர்கள் விரும்புகின்ற இடங்களிலெல்லாம் தங்கி நிலை பெறுவான். படிமத்தான் ஆகிய வேலன் இயற்றும் வெறியாடு களங்களில் காடுகளில் சோலைகளில் ஆறுகளில் குளங்களில் நார்ச்சந்தி முச்சந்திகளில் புதிய பூக்களை உடைய கடம்ப மரத்திலும் ஊர் நடுவில் உள்ள மரத்தின் அடியிலும் மக்கள் பலரும் கூடும் பொது இடமாகிய அம்பலங்களிலும் பசுக்கள் உராய்ந்து கொள்ளும் நடுதறிகள் உள்ள இடங்களிலும் முருகப்பெருமான் எழுந்தருளி விளங்குவான். அன்றியும் நாத்திகர்கள் முரணுனர், நாத்திகர்கள் அஞ்சுமாறு
தான் வந்து தோன்றும்படி ஆற்றுப்படுத்தப்பட்ட மலைக்கோயில்களிலும் முருகப்பெருமான் உரைகின்றான். அருவிகள் முருகன் இவ்வாறு ஆங்காங்கு பல இடங்களில் தங்கியும் விளங்கியிருப்பான். அவ்விடங்களில் பழமுதிர்ச்சோலை என்னும் தலமும் ஒன்றாகும். அங்குள்ள மலையினின்று பெருகும் அருவிகள் பல நிறம் பொருந்திய ஆடைகளைப் போல ஒடுங்கி அசைத்து வரும். அகில் மரங்களை சுமந்து வரும். சந்தன மரங்களை உருட்டி கொண்டு வரும். மூங்கில் கிளைகளை பறிக்கும். மலைமேல் தொடுக்கப்பட்ட தேன்கூடுகளை சிதைக்கும். ஆசினிப்பலாவின் முதிர்ந்த சுளைகளும் சுரபுன்னை மரத்து பூக்களும் அருவி நீரில் உதிர்ந்து விழும். ஆணும் பெண்ணும் ஆகிய கருங்குரங்குகள் நடுங்கவும் யானைகள் குளிரால் ஒடுங்கவும் அருவி வெள்ளம் அலைவீசி செல்லும். பெரிய களிறுகளின் முத்துடைய தந்தங்களை வாரி எடுத்துக்கொண்டு பொன்னும் மணியும் கொழித்து கொண்டு அருவி வெள்ளம் தாவி குதித்து ஓடும். அதுபோது அருவி நீர் பெருக்கு வாழை மரங்களை சாய்க்கும். தெங்கங்கொலைகளை உருட்டி தள்ளும். கரடிகளும் பன்றிகளும் கோழிகளுக்கு அஞ்சி கற்பிளவாகிய குகைகளில் ஒளிந்து கொள்ளும். காட்டெருமை கிடாய்கள் கதறும்படி மிக உயரத்திலிருந்து எழும் என்ற ஓசை உண்டாகுமாறு மலையின் மேலிருந்து அருவிகள் கீழே விழும். இத்தகைய அருவிகளை உடைய பழமுதிர் சோலை என்னும் தலத்திற்கு உரிய பெருமான் முருகப்பெருமான். ஆற்றுப்படுத்துதல் இவ்வாறு திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய், திரு ஆவினன்குடி, திரு ஏரகம், குன்றுதோராடல், பழமுதிர் சோலை என்னும் 6 தலங்களிலும் முருகப்பெருமான் எழுந்தருளியிருப்பான். அவனுடைய திருவடியை நினைவு கூர்ந்து நின் உள்ளம் செம்மல் உளமாகவும் நினைவு கூர்ந்து நின் உள்ளம் செம்மல் உள்ளமாகவும் நினைக்கத்தகாதவற்றை விடுத்து நினைக்கத்தக்கதை நினைக்கப் பெற்றதனால் அது சிறப்புடையதாயிற்று. நன்மை பொருந்திய கொள்கையை விரும்பிய சிறந்த உள்ளத்துடன் நீ முருகப்பெருமானிடம் சென்று தங்கும் மெஞ்ஞான பேற்றை பெற விரும்பினால் நற்பண்புகள் பலவும் சேர்ந்து நன்மை பொருந்திய நின்னுடைய நெஞ்சத்தில் உண்டான இனிய விருப்பம் கைகூடி நிறைவேறும். ஆதலின் நீ விரும்பிய அந்நற்பேற்றை அடைய இப்பொழுதே இம்முயற்சிகளையெல்லாம் மேற்கொண்டு மேற்குறித்த 6 தலங்களிலும் அல்லது வேறு பிற இடங்களிலோ சென்று முருகப்பெருமானை நீ நேரில் காணலாம். அங்கனம் நீ காணுகிற பொழுது இனிய முகத்துடன் அவனை அன்புடன் துதித்து கையினால் தொழுது வாயினால் வாழ்த்தி அவனது திருவடி இணைகளை உனது தலையில் பொருந்தும்படி மெய்யினால் வணங்கி பின்வருமாறு புகழ்ந்து போற்றுக. நெடிய பெரிய இமயமலையின் சரவணப் பொய்கையின் அக்னி தேவந்தன் அங்கையில் ஏற்று விடுப்ப அங்கே கார்த்திகை பெண்களால் அறுவராலும் பாலூட்டி வளர்க்கப் பெற்று 6 வடிவங்கள் ஒன்றாகச் சேர்ந்த செல்வனே, கல்லால மரத்தின் நிழலில் எழுந்தருளும் தட்சிணாமூர்த்தியாகிய சிவபெருமானின் புதல்வனே, மலைமகளின் மகனே, பகைவர்களுக்குரிய கூற்றுவனை போன்றவனே, போரில் வெற்றியை தரும் அழகிய அணிகலன்கள் பல அணிந்த சிறப்பினை உடைய காடுகிழாளின் குழவியே, தேவர்கள் வணங்குகின்ற விற்படை உடைய தலைவனே, மாலை அணிந்த மார்பை உடையவனே, நூல்களை உணர்ந்த புலவனே, போரில் ஒப்பற்றவனே, போரில் வெற்றிமிக்க வீரனே, அந்தணர்களுக்கு செல்வமாக விளங்குபவனே, அறிஞர்கள் புகழ்கின்ற மலை போன்றவனே, வள்ளி தெய்வ யானையின் கணவனே, வேலை கையில் ஏந்தியவனே, சான்றாண்மை குணங்களாகிய செல்வம் மிக்கவனே, கிரவுஞ்சம் என்னும் மலையை அழியாத வெற்றி புகழை உடையவனே, வானளாவிய பெரிய மலைகளை உடைய குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனே, புகழ்மிக்க புலவர்களுக்கு தலைவனே, பெருதற்கரிய சிறப்பினை உடைய வீடு பேத்தை தரும் முருகப்பெருமானே, விரும்பி வழிபடும் அடியவர்களுக்கு எல்லா இன்பங்களையும் நிறைய கொடுக்கின்ற புகழ் மிகுந்தவனே, துன்பற்றவர்களுக்கெல்லாம் அருள் புரியும் வேந்தனே, அடியவர்களை தாங்குகின்ற பெருமானே, பகைவர்களுக்கு அச்சத்தை விளைவிப்பவனே, நெடுவேளே, பெரியவர்களெல்லாம் போற்றுகின்ற பெரும்புகள் கொண்ட இறைவனே, சூரபதுமனின் குலத்தை வேரோடு அறுத்து வலிமை மிக்கவனே, மதவலி என்னும் பெயரை உடையவனே, போர் புரிதலில் எடுத்துக்காட்ட ஆனவனே,
பெருந்தகையோனே என்று பலவாறாக யான் கூறிய முறையில் இவைகளை மட்டுமின்றி இன்னும் பற்பல வகைகளில் நீ அவனை வினாது மேலும் மேலும் புகழ்ந்து அவர்களை நினைந்து விரும்பி இங்கு வந்தேன் என்று முருகப்பெருமான்பால் நின் விண்ணப்பத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்க. இங்கனம் நீ உன் விண்ணப்பத்தை சொல்லி முடிப்பதற்குள் கொண்ட சிறு பூதங்கள் பல அவற்றிடத்தில் பெருமை மிக தோன்றி இவன் தங்கள் அருளை பெரு தகுதியுடையவன், அறிவு முதிர்ந்த சொல்வளமை உடைய புலவனாகிய இவர் இரவலன் தங்களின் செழும்புகளை நாடி இங்கே வந்திருக்கிறான் என்று இனிய நல்ல சொற்களால் முருகப்பெருமானை பரவும். அப்போது தெய்வத்தன்மை நிரம்பியதாகவும் வலிமை மிக்கதாகவும் வானத்தை அளாவுகின்றதாகவும் உள்ள உயர்ந்த வடிவத்தோடு முருகப்பெருமான் நின் முன்பு தோன்றுவான். தோன்றி அச்சம் தரவல்ல தனது பெருநிலையை உள்ளடக்கி மறைத்து கொண்டு மனம் கவிழ்வதும் தெய்வத்தன்மை உடையதும் அழகு வாய்ந்ததுமான தனது இளமை நலத்தை காட்டி நினது வரவை யான் அறிவேன், நீ அஞ்சற்க என்று அன்புள்ள நல்ல மொழிகளை பலகாலும் கூறி அருள் புரிவான். மேலும் உலகத்தில் நினக்கு ஒருவரும் ஒப்பில்லை என எண்ணும்படி பெறுதற்கரிய சிறந்த பல பரிசில்களை வழங்கி அருள்வான் என்பது திருமுருகாற்றுப்படையின் கருத்து பொருட்சுருக்கமாகும். முடிவுரை. இதுகாரும் கூறியவற்றால் நக்கீரர் கண்ட நற்காட்சிகள் பற்றி விவரிக்கும் திருமுருகாற்றுப்படை என்னும் சங்ககால நூலின் கருத்து பொருட்சுருக்கம் இணையது என்பது அனைவரும் இனிது உணரலாம். நக்கீரர் தாம் உரைத்த நன்முருகாற்றுப்படையை தக்கோல நாள்தோறும் சாற்றினால் முக்கோல மாமுருகன் வந்து மனக்கவலை தீர்த்தருளி தாம் நினைத்த எல்லாம் தரும் என்பது நம் முன்னோர்களுள் கண்டு உணர்ந்த உண்மை அனுபவம். எனவே ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக நம் தமிழகத்து சான்றோர் பெருமக்கள் மிகவும் போற்றி அன்புடன் சிறந்து எடுத்து ஓத பெற்று வருகின்ற திருமுருகாற்றுப்படையினை நாமும் அன்புடன் முறையாக ஓதி முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் நமக்கு எல்லா வகையான நலன்களும் கிடைக்கும் என்பது திண்ணம் என்று இந்த கட்டுரையை நிறைவு செய்திருக்கிறார். இந்த அளவில் நிறைவு செய்து அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் மறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமறு பூவனத்து அரணே போற்றி, முக்கணா போற்றி, முதல்வா போற்றி, முருகவேள் தன்னை பயந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.